அதிக மழையுடன் கூடிய வானிலையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இடம்பெயர்ந்த 6196 பேர் 40 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. வெள்ள நீர் படிப்படியாக குறைந்து வருவதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவிக்கின்றார். கடந்த சில தினங்களாக பெய்த அடை மழையினால் மட்டக்களப்பு மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் 229 கிராமங்களைச் சேர்ந்த 89,310 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் எஸ் இன்பராஜன் தெரிவித்துள்ளார். அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட 1363 குடும்பங்களைச் சேர்ந்த 4844 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற வானிலையினால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல வீதிகள் நேற்று நீரில் மூழ்கியிருந்தன. இந்த நிலையில் இன்றைய தினம் மழை குறைந்துள்ள போதிலும் சில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். வீதிகள், பயிர்ச்செய்கைகள், வீடுகள் மற்றும் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இதன்படி சித்தாண்டி பிரதான வீதி முதல் தாமரைப்பூ சந்தி வரையிலான வீதி, கிரான், தொப்பிகல வீதி ஆகியன நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் தேங்கியுள்ள வெள்ள நீரினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் வானிலை வளமைக்கு திரும்பியுள்ள போதிலும் சில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சம்மாந்துறை, காரைதீவு வீதிக்கு மேலாக 3 இடங்களில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து செல்கின்றமையினால் அந்த பகுதிகளுக்கு இடையிலான போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வெள்ள நீர் மாவடிப்பள்ளி பாலத்தை ஊடறுத்து செல்கின்றமையினால் மக்கள் போக்குவரத்து நடவடிக்கையில் ஈடுபட முடியாது பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த பாலத்தின் ஊடாக கனரக வாகனங்கள் மாத்திரமே போக்குவரத்தில் ஈடுபடுவதுடன் சிறிரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதில்லை என அங்கிருக்கும் எமது செய்தியாளர் கூறினார். இதேவேளை இந்த பாலத்தை கடப்பதற்கு உளவு இயந்திரங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் பாலத்தை கடப்பதற்காக நபர் ஒருவரிடமிருந்து தலா 100 ரூபாய் அறவிடப்படுவதாக பிரதேச மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். சுமார் 50 மீட்டர் தூரத்தை கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாலத்தை கடப்பதற்கு அதிக பணம் அறவிடப்படுகின்றமை தொடர்பில் பிரதேச மக்கள் கவலை தெரிவித்தனர். நான் வீரமுனையிலிருந்து கல்முனை போறதுக்காண்டி வந்து கொண்டிருக்கோம். இதுல ஒரு நேரம் பாரத்துக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், திரும்ப போறதுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். அதே நேரம் ஏதாவது இன்னொரு சீரியஸ் விஷயங்களாக திரும்ப ஒரு நேரம் கல்முனைக்கு வரணும் சொன்னா திரும்ப 100 ரூபாய் கொடுத்து வரணும், திரும்ப 100 ரூபாய் கொடுத்து போகணும். அம்பாறை மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வேளைகளில் மாவடிப்பள்ளி வீதியும் இந்த பாலமும் வெள்ள நீரில் ஒவ்வொரு தடவையும் மூழ்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே எதிர்வரும் காலங்களில் இந்த பகுதி வெள்ளத்தில் மூழ்காத வகையில் மாவடிப்பள்ளி பாலத்தினை உயர்த்தி நிர்மாணம் தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அம்பாறை கல்முனை கிட்டங்கள்ளி வீதி வெள்ளத்தில் இன்று மூழ்கியிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனால் அண்ணாமலை, நாவிதன்வெளி, சொரிக்கல்முனை உள்ளிட்ட மேலும் பல கிராமங்களுக்கு போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாறை பாண்டிருப்பு பகுதியிலுள்ள வீடுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். வயல் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. பராக்கிரம சமுத்திரத்தில் திறக்கப்பட்டிருந்த 10 வான்கதவுகளும் இன்று மீண்டும் மூடப்பட்டன. இந்த 10 வான்கதவுகளும் 9 அங்குலம் வரை திறக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நேற்றைய தினம் 1.5 அடி உயரத்துக்கு திறக்கப்பட்டிருந்த கவுடுள்ள நிறுத்தக்கத்தின் வான்கதவுகள் இன்று காலை 1 அடி வரை குறைக்கப்பட்டுள்ளன. பின்னர் அந்த வான்கதவுகள் பிற்பகலில் மூடப்பட்டுள்ளன.
இதேவேளை மின்னேறிய வாவியின் நிலைமைகள் குறித்தும் நாம் ஆராய்ந்து பார்த்தோம். 1 அடி உயரத்துக்கு திறக்கப்பட்டிருந்த அந்த வான் கதவு மேலும் திறக்கப்பட்டுள்ளமையை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.